29 வந்து ஒரு பையனோட வயசு. ஓகே, ஒரு பையனோட வயசு வந்து 29லேருந்து 30 போகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும்ல. ஸோ அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக கொண்டு வந்து காட்டியிருப்பாங்க. லவ்வு ப்ளஸ் லைஃப்னா என்ன அப்படின்றது அந்த பொண்ணும் வந்து புரிய வச்சுருப்பாங்க. ஸோ அது கடைசி வரைக்கும் லவ்வும் பிரேக் ஆகாமல் அந்த விஷயமும் பிரேக் ஆகாமல் கொண்டு போயிருப்பார் டேரக்டர். சூரியவம்சம் படத்தில் வந்து 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆவாங்க. இதில் வந்து 2 பேர் லவ் பண்ணும் போதே நீயும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும் அப்படின்றது 2 பேருக்குமே இருக்கும். பட் அந்த பையனுக்கு வந்து ஜெயிக்கிறதையும் தாண்டி எனக்கு அவள் கிடச்சிட்டால, எனக்கு லைஃப் அதான் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு வந்து இல்லை, இதையும் என்னையை மட்டுமே நீ அச்சீவ்மெண்ட்டாக நினைக்காத, இன்னொரு லைஃப்பும் இருக்குது, நீ எதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் படத்தோட எண்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எமோஷனலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம் வந்து லவ் போர்ஷன்ஸ்லாம் நல்லா கனெக்டாக இருந்தது. வாழ்க்கை ஃபுல்லாக நான் அண்ணாந்து பார்க்க ரெடியா, ஏன்னா அந்த பொண்ணு வந்து குட்டியாக ஷார்ட்டாக இருப்பாங்க, அந்த பையன் வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹீல்ஸ் போட்டிருப்பாங்க, நல்லா பெரிய ஹீல்ஸ் போட்டிருப்பாங்க. அதை கழட்டிட்டு இன்னும் ஷார்ட் ஆகி அவங்க கூட நடந்து போகிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருந்தேன் எனக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டில் வந்து யூடியூப்லேயோ இல்லை ஓடிடிலையோ பார்க்கறத விட தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். லவ்வர்ஸ்க்கு பார்க்கலாம், பிரிஞ்சு போனவங்க பார்க்கலாம், இது புதுசாக கமிட் ஆனவங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அதான் லவ்வோட 10 அத்தியாயம் என்னென்னா இருக்குது. லவ்வு, பார்க்கறது, பேசுறது, ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்காதா, அப்புறம் பார்த்து பேசுனதுக்கப்புறம் வர சண்டை, அந்த பிரிவு, மிஸ்ஸிங் எல்லாமே இதில் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிறதுல வந்து ஈஸியாக ஆக்சசபிள் ஆகிடுதுல, லைக் ஓடிடி, டிண்டர், பம்பிள் அப்படின்லாம் சொல்லிட்டு ஈஸியாக ஆக்சஸ் ஆகிடுது. அப்போ வந்து வெயிட்டிங் பீரியட் அதிகம். ஸோ வெயிட்டிங் பீரியடில் வந்து நீ அவளை மிஸ் பண்ணுவா, அவனை மிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சேர்கிற ஒரு போர்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்.